நம்ம எவ்ரிடே செக் பண்ணுற மாதிரி இப்போ எந்த சார்ட்டில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஒயில் இருக்கிறோம். ஆக்சுவலி டிஎக்ஸ்ஒய் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு 3 மந்த் 6 மந்த் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து செல்லில் தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக பையாக மாறல. இது எப்போ பையாக மாறும் அப்படின்னா இந்த லெவலை உடச்சிட்டு மேலே போயிட்டு திரும்ப இதுவானால் தான் வந்து ஒரு 100 110 உடச்சிட்டு மேலே போனால் தான் வந்து இது பையாக மாறும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி லெவலில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம வீக்லி டெய்லியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய காமிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீக்லி லெவலில் போய் பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இதுவும் நம்ம கோல்டு வந்து நமக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். ஸோ வந்து கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னா இது வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வீக்லி லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட கீழே வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே போச்சு. ஒரு கன்சாலிடேஷன் டபுள் டாப் மாதிரி எடுத்துச்சு. இப்போ இங்கேருந்து வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த டபுள் டாப் வந்து இன்னும் முடியல சரியா. இப்போ அந்த டபுள் டாப் வந்து கீழே கண்டினியூ ஆச்சுன்னா இங்கேருந்து எவ்வளோ அளவுக்கு போயிருக்கோ அதே அளவுக்கு இங்கேருந்து கீழே வரும். ஆனால் வந்து சம்டைம் வந்து இது என்ன பண்ணும், கொஞ்சம் திரும்ப வந்து பாதி வரைக்கும் கூட மேலே போயிட்டு ஒரு 108 இது மாதிரி போயிட்டு கூட திரும்ப கீழே வரலாம். இல்லை இங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே மேலேயும் ரிவர்ஸ் ஆகி போயிடலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து கண்டினியூ ஆகியும் வரலாம். 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஆல்ரெடி வந்து இங்கே நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. இது உடச்சிட்டு வர மாதிரி இருந்தால் மேபி இங்கேருந்து கூட டேரெக்டாக வந்திருக்கலாம். ஆனால் வந்து இது வந்து நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு பை மாதிரி போயிட்டு திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஷார்ட் டேர்ம் பை போச்சு அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு வந்து செல்லாக மாறும். இல்லை இது வந்து வீக் மூமெண்டமாக இருக்குது, இப்படியே வந்து கீழே இறங்குச்சு அப்படின்ற பட்சத்தில் இது கீழே இறங்குற வரைக்கும் கோல்டு வந்து பையில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரியா. சரி, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக பார்ப்போம். நம்ம நார்மலாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு அடுத்த மார்க்கெட் வந்து அடுத்த வாரம் எங்கே போகும் அப்படின்றத வெறும் அனலைஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு சார்ட்டை வந்து எப்படி பார்க்கணும், சார்ட்டில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, எப்படி வந்து என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை நான் சொல்கிறேன், நீங்களே வந்து ஓனாக கற்றுக்கோங்க. யாரையும் வந்து சொல்லித்தரணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. நான் வந்து ஒரு 5 க்ரைட்டீரியா வந்து யூஸ் பண்ணுறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போனன்ஷியல் ஆவரேஜ் எல்லாருக்குமே தெரியும் இஎம்ஐன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 இஎம்ஏ இந்த க்ரீன் கலரு, இது வந்து பிளாக் கலர் வந்து 50 இஎம்ஏ, இது வந்து 100 இஎம்ஏ, இது வந்து ரெட் கலர் வந்து 200 இஎம்ஏ சரியா. 200, 100, 50, 20 இந்த 4 லெவல்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஃபிபனாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டூல் எல்லாமே ட்ரேடிங்கில் எல்லாமே இருக்கும், அது யூஸ் பண்ணுறேன். இது 2 தான் வந்து என்னோட இதை வந்து ட்ரேடிங் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இது. ஆக்சுவலி இதை பொறுத்து நான் ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்தம் 3 லெவல் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா வீக்லி வந்து ட்ரெண்ட் அனலைசிஸ்க்கு எடுத்துப்பேன். ஒருத்தரும் ஒரு மெத்தடில் ட்ரேட் பண்ணுவாங்க, ஸ்கால்பிங் பண்ணுவாங்க, இன்ட்ராடே பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு இங்கே அட்வான்ஸ் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரே ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றது தெளிவாக புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு இது பண்ணுறது. இப்போ 4 ஹவரை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டும் ஓகே இருக்குது, ட்ரெண்ட் வந்து இப்போ பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்ட்ரக்சரை வந்து கீழே வந்துட்டு பைக்கு திரும்பணும். ஸோ வந்து 2 இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் அடுத்த 4 ஹவரில் போயிட்டு பை என்ட்ரி எங்கே கிடைக்குதோ அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு எங்கே பை திரும்புதோ அங்கே போயிட்டு பை எடுக்கணும் சரியா. இது வந்து ரீட்ரேஸ் ஏரியா மார்க் பண்ணுறது. இந்த 3 இதையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அடிஷ்னலாக வந்து 15 மினிட்ஸை வந்து ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், அதாவது என்ட்ரி எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனை மட்டும். அதாவது இதில் 15 மினிட்ஸில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ மார்க்கெட் கீழே வந்துருச்சு, கீழே வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட எடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு இப்போ இங்கே வந்துட்டு டேரெக்டாக அப்படியே போயிடாது. இங்கே வந்து திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப இங்கே இருக்கிற லிக்விடிட்டி இங்கே போட்டிருக்க ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த 15 மினிட்ஸை ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக வச்சுக்குவேன் சரியா. நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த 3 டைம் ஃப்ரேம் தான் மெயினாக.
ஸோ எப்போவுமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் பிக்கர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணும்போது 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் லெவலு, ட்ரெண்ட் லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் 4 ஹவருக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 1 ஹவர் 15 மினிட்ஸ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறதுன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரேடட் அந்த ட்ரேட் வந்து நிறைய நடக்கும். ஸோ அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களாட்டி கெஸ் பண்ண முடியாது. திடீர்னு மேலே போகும், கீழே வரும், எதுக்கு மேலே போகுது, எதுக்கு கீழே வருதுன்னு ஒரு லாஜிக்கே இருக்காது. மார்க்கெட் வந்து சம்டைமில் நல்லாயிருக்கும், சம்டைமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன ரீசனபிள்னு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு பெரிய ஸ்ட்ரக்சர் நம்ம இது பண்ணிங்க அப்படின்னா உங்களாட்டி வந்து என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா பெரிய பிக்கர் டைம் ஃப்ரேம்லேருந்து வந்தால் தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்றது புரியும். அதிகமாக வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி மந்த்லி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், வாரம் வாரம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியா? இந்த வாரம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த லைன் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக்லியோட லைன் வந்து ஆரஞ்சு கலரு, லாஸ்ட்டு எல்லோ லைன் வந்து லாஸ்ட் ஹையர் லோ வந்து லாஸ்ட் டேவோட ஹை லோ. இது வந்து நான் அன்றைக்கி ட்ரேடை வந்து இப்போ இது பண்ணுறதுக்காக பார்த்துப்பேன். இப்போ போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் எங்கே லோவில் வந்து வந்துச்சோ அதே இடத்துல லோலேருந்து திரும்ப அந்த ரீட்ரேஸ் ஆகி கரெக்டாக அங்கேருந்து மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4500லேருந்து இப்போ 4760 வரைக்கும் வந்துட்டு இப்போ 4715 இருக்குது. சரியா? இதான் வந்து மந்த்லி லெவலில். இப்போ இந்த மந்த்லி சார்ட் படி நமக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பை சிக்னல் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு நல்லா ஷார்ப்பான ஒரு ட்ராப்பு. இங்கே இப்போ திரும்ப பாடி க்ளோஸ் வச்சுது. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு ரீட்ரேஸ் ஆகிறதுக்கான சிக்னல் மாதிரி கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ரெட் கேண்டில், ஒரு டோஜி கேண்டில், திரும்ப ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியா? இந்த க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து இந்த டோஜி கேண்டிலோட கீழே போயிட்டு சப்போர்ட் எடுத்து இங்கே பாருங்கள் கீழே போயிட்டு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது நல்ல சப்போர்ட் தான். இப்படியே வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். சப்போஸ் வந்து இந்த வார் இஷ்யூ ஏதாவது போச்சுன்ற பட்சத்தில் யூஎஸ் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா, ஆயில் ப்ரைஸ் ஏறி யூஎஸ் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா இது வந்து டைரெக்டாக இங்கேருந்து வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு 4000 லெவலு அப்படி இல்லைனா 3800 இந்த லெவலில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஒன்லி இப்போ ஸ்ட்ரக்சர் படி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக அதிகமாக இருக்குது. இல்லை வார் இஷ்யூ வேறு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் சம்திங் ரிசல்ட் ஏதாவது நடந்தது, இஷ்யூஸ் போச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு இந்த லிக்விடிட்டி எடுக்கும், அப்புறம் இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அது இந்த வாரமே நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அது வரக்கூடிய நியூஸை பொறுத்து இதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம பார்க்குறத வந்து ஒன்லி ஸ்ட்ரக்சர் படி எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேர் வேல்யூ கேப் எங்கே இருக்குது மார்க்கெட்டில். ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து போகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் போகும், இப்படி ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் போகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கன்சாலிடேட் இந்த ரீட்டர்ஸ் இந்த இது வந்து வரவே இல்லை, இந்த மூவ்மெண்ட் வந்து வரவே இல்லை. டைரெக்டாக போகிற மாதிரி போயிட்டு இங்கே கன்சாலிடேட் ஆகிற மாதிரி கீழே வர மாதிரி இதுவாகிட்டு, ஆனால் இங்கேயும் கீழே வரல. இங்கேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3400லேருந்து பார்த்தீங்கன்னா 5600 வரைக்கும் நிற்காமல் அந்த பாட்டு ஃபுல்லாகவே பையில் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 4100 வரைக்கும் அந்த ரிட்டர்ன் ஆகிட்டு திரும்ப வந்து இங்கேருந்து பாடி வந்து ஒரு 4300 4450 500 க்ளோஸ் வச்சு போன மாதம் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இங்கே இப்போ 4500லேருந்து திரும்ப ரீட்டர்ஸ் எடுத்து திரும்ப மேலே போயிட்டுருக்கு. சரியா? ஸோ இப்போதைய பை ஸ்ட்ரக்சர் இது மந்த்லி ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பையில் தான் இருக்குது. அடுத்து வீக்லி ஸ்ட்ரக்சரில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்படி தான் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வந்தோம் தான் நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றது புரியும். நம்ம எடுத்தோடனே டேரெக்டாக வீக்லியை மட்டும் எடுத்து வச்சுட்டு இல்லை 4 ஹவர் மட்டும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா தலையும் புரியாது காலும் புரியாது. நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம், நம்ம பார்க்குற வியூ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வியூ மாதிரி தெரியும், ஆனால் மார்க்கெட் நடக்கிறது என்னன்னே நமக்கு புரியாமல் போயிடும். ஸோ எப்போதுமே அட்லீஸ்ட் வந்து ஒரு அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வீக்லி இல்லைனா டெய்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் வந்து வீக்லி இல்லை டெய்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் 4 ஹவர் 1 ஹவர் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலுமே வீக்லி டெய்லியில் என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓரளவுக்கு ஒரு தெளிவான வியூ கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம மந்த்லியை கம்பேர் பண்ணும்போது வீக்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸு, திரும்ப வந்து ஒரு இம்பல்ஸ் மூவு, திரும்ப ஒரு கன்சாலிடேஷன், அதாவது ஒரு ரீட்ரேஸு, திரும்ப வந்து ஒரு அக்கமுலேஷனு முடிஞ்ச, அதாவது ஒரு இம்பல்ஸ் மூவ் போயிருக்கு. இது வந்து நல்லா மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு நல்ல ட்ராப் கொடுத்துட்டு திரும்ப மேலே போச்சு. திரும்ப அந்த ஆல் டைம் ஹையை உடைக்கிற மாதிரி மேலே போயிட்டு 5400 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஷார்ப்பான ஒரு ட்ராப்பு. இந்த ட்ராப் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீக்லி லெவலில் 50 EMI ஜோன் வரைக்கும் டச் ஆகிட்டு அங்கேருந்து ரீட்டர்ஸ் எடுத்துருச்சு. சரியா? இது வந்து இன்னும் வந்து இந்த 100 EMI, அதாவது 3645 3800 லெவலு இங்கே வரைக்கும் வந்துட்டு போச்சுன்ற பட்சத்தில் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவலு. கண்டிப்பாக வந்து இதை உடச்சிட்டு ஆல் டைம் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இப்போ இந்த வாரமே அதை வந்து உடச்சிருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான். அதே போல் இன்னொரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவலுக்கு வந்துட்டு போச்சு ப்ரைஸ் அப்படின்னா, அதாவது 4385 நினைக்கிறேன் இந்த லெவலு. 4385 ஃபஸ்ட்டு லெவலாக, ஃபஸ்ட்டு சப்போர்ட், பிக்காக சப்போர்ட்டாக வந்து இது இருக்கும். இந்த லெவலை உடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 4214, அதையும் உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து 4000 ஒரு ரவுண்ட் ஃபிகரு, அதை உடச்சிச்சு அப்படின்னா 3800. சரியா? இந்த 4 சோன் வந்து கீழே செல் ஆச்சுன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் வந்து ரொம்ப வந்து எதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னா அந்த 4385 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து என்னன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா வந்து இப்படி வந்துட்டு ஒரு நல்லா இது கொடுத்து மூவ் ஆகினாலும் திரும்ப வந்து இதுக்கு இப்போ எங்கே இந்த நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீடியோ போட்டிருந்தேன். இந்த லெவலு கண்டிப்பாக வந்து இந்த லெவல் டச் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து டச் 4500 சம்திங் 60 இல்லை 4400 கரெக்டாக அந்த லெவல் கொடுத்துருந்தேன். 4445 அந்த லெவல் கொடுத்துருந்தேன். 4454 சம்திங் இதை கொடுத்துருந்தேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரீட்டர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போச்சு. போன வாரம் தான் வந்து கீழே 4522 வரைக்குமே வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வாரம் லாஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 4504 வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ தெரில 4504 வரைக்கும் வந்துட்டு திரும்ப இந்த மூவ் வந்து மேலே போச்சு. சரியா? ஸோ அதே போல் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்போதைக்கு ஓகே தான், இருந்தாலும் வந்து இன்னும் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு போச்சுன்ற பட்சத்தில் ஒரு 4385 வரைக்கும் வந்துட்டு போச்சுன்ற பட்சத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு நல்ல ஒரு 5200 தாண்டி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு தான் போய் ஆகணுமா அப்படின்றது கிடையாது. இன்ஸ்டியூஷன் வந்து மேபி இங்கே ஆர்டர் ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த பை, ஏன்னா இப்போ 200 பாயிண்ட் மூவ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து பை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு நாளில் கொண்டுட்டு வந்துட்டு இறக்கிட்டு திரும்ப அப்படி உடனே மேலே ஏற்றுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இது வேணால் நடக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் மூவ் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் இன்வெஸ்டர்ஸோட லிக்விடிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நோக்கி தான் வந்து மூவ் ஆகும். அவங்க அவங்களுக்கு என்டர் பண்ணுறதுக்கான லிக்விடிட்டி வந்து அவங்களுக்கு தேவை. இல்லைன்னா வந்து அவங்களே மூவ் பண்ணிட்டு வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக கீழே கொண்டுட்டு வருவாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. புக் பண்ணனாலும் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் ஆகும். இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த இப்போ 4700 வாங்குறாங்க, 4700 வாங்கி 5000 கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து 1000 லாட் வாங்கணும்னா இங்கே வந்து 500 லாட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இன்னும் 500 லாட்டு அவங்களுக்கு புக் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அவங்களே வந்து இந்த மூவ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கொண்டுட்டு போயிட்டு இங்கே எல்லாரும் பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஃபோர்ஸாக ஹிட் கீழே கொண்டு வந்து இங்கே இருக்க எல்லா ஸ்டாப்பையும் ஹிட் பண்ணி மீதி இருக்க 500 லாட்டையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும். மார்க்கெட் பின்னாடி இயங்குகிற சைக்காலஜி என்னென்னா அவங்களுக்கு தேவை உள்ளே என்டர் ஆகிறதுக்கான டிக்கெட். இந்த டிக்கெட் ஏதுன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து அவங்க ஆர்டர்ஸ் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக அடுத்த ஜோனை நோக்கி அந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. இதுதான் வந்து மார்க்கெட் நடக்குது. ஸோ வந்து பேஸ் ஆன் ஸ்ட்ரக்சர் வந்து வேறு என்ன நமக்கு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி லெவலில் பார்த்தீங்கன்னா 4385 அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஜோனு. அங்கே வந்துட்டு போச்சு அப்படின்னா ஒரு நல்லா வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெய்லி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா
டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெல் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் படி பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஸ்டெல் இந்த லைட்டாக இதை உடச்சி மேலே போகிற மாதிரி காமிட்டிக்குது. பட் இருந்தாலும் இன்னுமே வந்து இது வந்து செல்லில் தான் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா அந்த 4891 4900 உடச்சிட்டு இங்கே வந்து சப்போர்ட் வச்சு மேலே போச்சுன்னா தான் வந்து இது 5000 5100 5200 போகும். ஸோ இங்கேருந்து கூட இது ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, இன்னும் ரிட்டர்ன் ஆகி நான் சொன்ன மாதிரி 4385 அப்புறம் 4200 ஜோனை தொட்டுட்டு கூட திரும்ப வந்து இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து பை ஆகணும்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 4900 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் சின்ன சின்ன ரொம்ப டைட் ஸ்டாப்லாஸ் வச்சு வேணால் ட்ரேட் எடுங்க. 4900க்கு மேலே போயிட்டு ஒரு சப்போர்ட் வச்சுட்டு திரும்பிச்சு மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கேருந்து பை பண்ணுங்கள். ஸோ 4900 வரைக்கும் செல்லு தான். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து என்ன மார்க்கெட் சிக்னல் கொடுக்குதுன்னு பாருங்கள். இங்கே கொடுக்குற சிக்னலை பொறுத்து திரும்ப இங்கே ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல தாராளமாக ஒரு செல் எடுங்க. செல் எடுத்தீங்கன்னா ஒரு 4385 4200 கூட வரலாம். இல்லை மார்க்கெட் ஒரே நாளில் இதை உடச்சிட்டு நல்லா மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே போயிட்டு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த லெவலில் பாருங்கள். இந்த லெவல் தான் முக்கியம். 4891 என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அதுக்கு மேலே போயிட்டு இது மாதிரி சப்போர்ட் வச்சு மேலே போச்சுன்னா இங்கேருந்து ஒரு பை ட்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் பையை வந்து எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு ஒரு டெய்லி ஸ்ட்ரக்சர்லையுமே வந்து மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்டெல் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸ்டெல் ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு ஃபுல்லாக மேலே ஏறல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு குறுக்கலான இடத்துல வந்து குவியுது. இதுவும் வந்து என்ன காட்டுது அப்படின்னா மூமெண்டம் வந்து அதிகமாக இல்லை. அதாவது ஒரு லாங்கான பையர்ஸ் வந்து அதிகமாக இல்லை, ஆக்டிவாக இல்லை அப்படின்றத காட்டுது. ஸோ வந்து இதுவும் வந்து ஒரு சைன் வந்து இன்னும் ஸ்டில் வந்து பியரிஷில் இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பொசிஷன் வந்து மூவ் பண்ணுவாங்க. சம்டைம் வந்து செல் அதிகமாக எடுத்துருந்தா க்ளோஸ் பண்ணுவாங்க, பை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ மண்டே வந்து அந்த மூமெண்ட் வந்து நடக்கும். ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீக்லிக்கான ஒரு ஹைலோ வந்து ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணிடும், 50% வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதை பொறுத்து பார்த்துக்கிட்டு அது என்ன இன்டென்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க பாருங்கள். சரியா, நான் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேட் பார்க்கணும் அப்படின்னா ட்ரேடில் பொறுத்த வரைக்கும் 80% சைக்காலஜின்றது ஒன்று இருக்குது. நான் அதை பற்றி இன்னும் அதிகம் பேச ஆரம்பிக்கல. இப்போ நிறைய வந்து வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ் பண்ணியே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. நல்லாவே கண்டென்ட் கொடுக்குறாங்க, சூப்பராக கொடுக்குறாங்க. அதை பற்றி பேசணுன்னா சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி வந்து நான் எதுவுமே சொல்லும் போதே அதில் பாதி உங்களுக்கு அதிலே கவர் பண்ணிடுறேன். தனியாக வந்து சைக்காலஜின்னு தனியாக போடுறதில்ல. ஆனால் வந்து சைக்காலஜின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய பேச வேண்டிய விஷயம். அது எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம். ஏன்னா என்ன தான் வந்து இப்போ நம்ம இந்த பார்க்குற சார்ட் அனலைசிஸ் இது வந்து ஸ்ட்ராட்டஜி இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் நீங்கள் கோர்ஸ் பண்ணால் கூட கற்றுக்கலாம். ஆனால் ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் வந்து நமக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரேடுக்குமே இன்க்ளூட் மீ எனக்குலாம் இன்னுமே வந்து என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட 9-10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே நான் அதில் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா சைக்காலஜி நம்ம மைண்டை உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு இருக்க மைண்டை வச்சே தான் அதே மைண்டு தான் நம்ம வந்து பண்ணுறது ரைட்டானு சொல்லும். அதே மைண்டு தான் நம்ம பண்ணுறத நம்ம தப்பாக பண்ணால் கூட ரைட்டுன்னு காட்டிடும், ரைட்டாக பண்ணால் கூட தப்புன்னு காட்டும். ஏன்னா நம்ம மைண்டுக்கிட்டே நம்ம ஏமாத்துறது அப்படின்றது நம்ம மைண்டை வச்சு வெளியே வரணும் அப்படின்றது அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது லாட் ஆஃப் என்ன சொல்கிறது ஒரு காலேஜில் கற்றுக்காத விஷயம், ஒரு வாழ்க்கையில் ஸ்கூலில் கற்றுக்காத விஷயம், யாருமே கற்றுக் கொடுக்காத விஷயம், நிறைய பாடங்களை வந்து ட்ரேடிங் வந்து ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஷேப் பண்ணதே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் இழப்பு மூலியமாக தான் நான் வந்து இன்னமும் அதை வந்து வாழ்க்கையில் என்ன சொல்கிறது வாழ்க்கைன்ற ஒரு கட்டத்தையும் நான் அனுபவித்து என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ட்ரேடிங் தான். அதுக்காகவே நான் வந்து ட்ரேடிங்கில் இன்னும் நான் இதுவாக இருக்கிறேன். என்னோட பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற இதை தாண்டி ஸோ வந்து அது கற்றுக்கிறது நிறையா இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்திருக்கீங்க அப்படின்னா மெயின் விஷயங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மொதல் விஷயம் ஒரு ட்ரேடிங் அனலைஸ் பண்ணுறது பெரிய பிக்கர் டைம் ஃப்ரேம்லேருந்து வாங்க. ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டு எடுக்கிறீங்களா, கோல்டு மட்டும், இல்லை நிஃப்டி 50 எடுக்கிறீங்களா, நிஃப்டி 50 மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வேறு எதுக்கும் இதுக்கு இதில் ஒரு நாள் அதில் ஒரு நாள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி ப்ராஃபிட் வரலாம். ஆனால் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான அதோட ஒரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட்டோட ட்ரெண்டு அந்த போக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்.
நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் நல்லா மாஸ்டர் ஆனால் தான் அடுத்தடுத்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் மற்ற ஸ்டார்டிங்லலாம் வந்து 5-10 நிறைய பேர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கோல்டை தவிர வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நான் ஒன்லி ஒரு பேரை எடுத்துக்கிட்டு அதோட ஃபுல் இதை வந்து நீங்கள் மாஸ்டரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு பேரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு பேரை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் முக்கியமாக வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ், அதாவது மந்த்லி லெவலில் எங்கே போயிட்டு இருக்கு, என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்கு, தினமும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே 3 இது எடுத்துக்கோங்க. வீக்லி, டெய்லி, அடுத்து 4 ஹவர். சரியா? வீக்லி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும். என்ன ட்ரெண்டு, இப்போ இது வந்து வீக்லியில் இருக்குது அப்படின்னா இது பை ட்ரெண்ட் ஆரம்பிக்குது, செல் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வீக்லி ட்ரெண்டும் டெய்லி வந்து ஸ்ட்ரக்சரும் வந்து ஒரே இதில் இருக்கணும். வீக்லி பையாக இருந்தால் டெய்லியும் பை இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ வந்து 4 ஹவரில் போயிட்டு அங்கே ஏதாவது ரீடெஸ்ட் இருக்குதா, ஏதாவது சப்போர்ட் கொடுக்குதான்னு பார்த்து 4 ஹவரில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகணும். 15 மினிட்ஸில் போயிட்டு அந்த இது வந்து ஏதாவது லிக்விடிட்டி எடுத்துருச்சா, இப்போ ஒரு இடத்துல மூவ் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ்லாம் ஒரு வாட்டி ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும், அந்த மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும். ஸோ அந்த இது எடுத்துச்சான்னு பார்க்குறதுக்கு 15 மினிட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? மொத்தம் 4 டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்டு என்னன்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணணும். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக அதே இதில் மூவ் ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்து 4 ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த என்ட்ரி எடுக்கிறதா தான் இந்த உங்களுக்கு இந்த இஎம்ஏ, இந்த 50 மினிட், இந்த ஃபிபனோச்சி எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. சரியா? மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகுது. மேலே போயிட்டு 100 லெவல் போனோன்னா திரும்ப வந்து கீழே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ எங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னே என்னென்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிடுச்சு, இங்கேருந்து ஒரு ப்ளூ கண்டர் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து 50% ரீட்ரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இங்கே வந்து பை எடுப்போம். நம்ம பை எடுத்தோன்னு என்ன பண்ணோம், திரும்ப ஒரு வாட்டி கீழே வந்து இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் கிரிட்டிலாம் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட்டு அது போக்கில் கரெக்டாக மேலே போகும். நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ணது ரைட்டு தான், இங்கேருந்து மேலே போகும்னு நினச்சது ரைட்டு தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி வந்து எடுத்த பிறகு தான் வந்து அது ட்ரூ மூமெண்ட்டை வந்து மேலே போக விடுவாங்க. சரியா? ஒரே டைமில் இங்கே வந்து டச் ஆனோடனே 50 டச் ஆயிடுச்சுன்னு உடனே நேரம் மேலே போயிடாது, ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்கும். இருந்தாலும் உண்மையான மூவ்மெண்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு தேவையான ஆர்டர் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் அடுத்து தான் வந்து அந்த மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போகும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு அவங்க முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம கன்ஃபார்ம் தெரியாது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து நடக்கிறதுக்கு ஒரு 5 நாள் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போயிட்டாங்க. இப்போ வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா இப்போ வந்து திரும்ப சின்னதாக ஒரு ரிட்டீஸ் காட்டுது. இந்த லெவலில் தான் ஒரு இந்த லெவலில் வந்து ஒரு இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். இது வந்து செல்லுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து இந்த ஹையை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போகணும். சரியா? ஸோ இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா இப்போ வந்து எந்த லெவலில் இருக்குன்னா 78 லெவலில் இருக்குது. மார்க்கெட் வந்து 78 லெவலில் வந்து இதில் வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து 78 லெவலில் வந்து இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. சரியா? இந்த இடத்துல ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்து திரும்ப பை ஆகிற மாதிரி காமிக்குது. ஸோ மண்டே ஓப்பன் ஆகிற கேண்டில் இதை தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த லெவலில் இந்த 4726 4730 இந்த ரேஞ்சு தாண்டிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு 4800 4900 வந்து ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. இதை உடச்சிருச்சு அப்படின்னா மேபி 4900லேருந்து 4950 5000 கூட போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நேராக போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை, மூமெண்டம் வந்து கம்மியாக இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே இஎம்ஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இது பண்ணுற மாதிரி மூமெண்டம் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் திரும்ப ஒரு கன்சாலிடேஷன் ஆகி இங்கே இருக்க லிக்விடிட்டின்னு எடுக்காமல் இருக்குது. இந்த இடத்துல லிக்விடிட்டி வந்து இன்னும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே வந்து திரும்ப ஒரு வாட்டி எடுத்துகிட்டு கூட திரும்ப மார்க்கெட்டு மேலே போகலாம். ஸோ இப்போ இந்த இஎம்ஏ, இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்லாம் எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த 4 ஹவரில் வந்து எங்கே வந்து என்டர் ஆகணும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நம்ம இங்கேருந்து பை ட்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது வீக்லியில் வந்து இது பை ட்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டெய்லியில் வந்து ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்து திரும்ப வந்து மூவ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரக்சரும் பையன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு பார்க்குறதுக்கு தான் 4 ஹவர். ஸோ 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இப்படி திரும்புது. ஓகேவா? திரும்பிட்டு இப்போ இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி திரும்பி இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து 4 ஹவரில் இங்கே என்ட்ரி ஆகணும். இங்கே என்ட்ரி ஆகும்போது 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். மார்க்கெட் வந்து எப்போ வந்து ஒரு வாட்டி கீழே வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து மேலே போகிற மாதிரி போகும், திரும்ப வந்து ஒரு வாட்டி கீழே வந்துட்டு இதுக்கு கீழே போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி மேலே வந்துட்டு
இதில் இங்கே இருக்க லிக்விடிட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் தான் மேலே போகும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி மேக்ஸிமம் ஒரு 50 to 60% இந்த இது எல்லாமே நடக்கும். இது 50 மினிட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ 4 ஹவரில் போயிட்டு இங்கே என்டர் ஆக போகிறோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க சரியா. 15 மினிட்ஸில் இந்த 3 விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த பிரேக் அவுட் முடிச்சு இந்த எல்லா லிக்விடிட்டி எடுத்துட்டாங்களான்னு பார்த்துட்டு இதில் என்ட்ரி ஆக வேண்டியதான் சரியா. இப்போ என்ட்ரி ஆகி இப்போ இங்கே என்ட்ரி ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் எங்கன்னா இதுக்கு மேலே சரியா. இங்கே வந்து இது வரைக்கும் போகலாம், மேபி இது வரைக்கும் போகலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அப்படி இடையிலேயே மூவ்மெண்ட் வந்து உடஞ்சி கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ இங்கே வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் ஸ்டாப்லாஸாக அடுத்தடுத்த கடையிலுக்கு ஏற்றிக்கணும். இங்கே ட்ரையல் ஸ்டாப்லாஸ் மாற்றிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து மார்க்கெட்டு கீழே வந்தால் கூட ரொம்ப பக்கத்தில் போனால் அட்லீஸ்ட் பக்கத்தில் வந்தால் கூட உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து மைனஸ் ஆகாது, இல்லை பிரேக் ஈவன் ஆகாது சரியா. இப்போ அது உங்களுக்கு இப்போதைக்கு பண்ண தரல அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 40 பாயிண்ட் இல்லை 50 பாயிண்ட் அப்படின்ற வச்சு கூட ஒரு 1:3, 1:4, 1:5 அளவில் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்தனாலே நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்துக்கலாம் சரியா. அதே போல் வெறும் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் வச்சு பிளைண்டாக வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இண்டிகேட்டரு ஃபிபொனாச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து அதிகமான எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு மெஸ்ஸியாக வச்சுக்காதீங்க. சார்ட்டை முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே அனலைஸ் பண்ணும்போது நான் இந்த சார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு தான் வந்து நான் ஃபுல்லாக வெறும் நைட் சார்ட்டை தான் நான் வந்து பார்ப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இது வந்து எப்போனா நான் வந்து உங்களை ஒரு ட்ரெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் இண்டிகேட்டரே பார்ப்பேன். இண்டிகேட்டரை வந்து மற்ற டைமில் வந்து நான் என்ன பண்ணிடுவேன், ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஒன்லி பிளைன் சார்ட்டாக மட்டும் தான் எனக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரியா. இப்படி வந்து நான் என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையுமே வந்து நான் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தால் தான் வந்து என்ன நடக்குதுன்றத முதல்ல வந்து நம்ம தெளிவான வெறும் சார்ட்டில் தான் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கீ லெவல்ஸில் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா தான் தெளிவாக புரியும். மொதல் விஷயம் ட்ரெண்ட் வந்து எந்த 3 டைம் ஃப்ரேம் பிகர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கணும். வீக்லி, டெய்லி 4 ஹவர் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஃபிபொனாச்சி ப்ளஸ் இந்த இண்டிகேட்டர்ஸ் அதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயோ இல்லை இஎம்ஐவோ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணதும் அந்த கன்ஃபர்மேஷனும் கரெக்டாக ஒன்றா வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே போல் எப்போதுமே வந்து உங்ககிட்ட அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ இந்த விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்ன தான் நீங்கள் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் என்ன தான் ஒரு 100% ஃபாலோ பண்ணாலுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா உங்ககிட்ட எவ்வளோ மணி இருக்குது, நீங்கள் அதில் எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அதில் தான் கிட்டத்தட்ட நான் வந்து அடிப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா வந்து ட்ரேட் எல்லாமே அனலைஸ்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். பட் வந்து மார்க்கெட் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து அதிகமாக ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். 0.05 இல்லை 0.10 இல்லை 1 லாட்லாம் எடுத்தோம்னா உடனே வந்து டக்குன்னு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கீழே வந்தால் கூட நமக்கு வந்து டக்குன்னு மைனஸ் ஆக்கி விட்டு போய்டும், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போய்டும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மேலே தான் போகும். ஆனால் வந்து நம்ம அதை பார்த்துட்டு தான் நம்ம உட்காந்துருக்க முடியும். ஸோ எப்போதுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் 1% சொல்லுவாங்க. 100 ரூபா உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு $1 தான் எடுக்கலாம். $1 வச்சுன்னா ஒரு மூமெண்ட்டில் $1 வந்து உடனே போயிடும். ஸோ ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு $100 இது பண்ணுறீங்கன்னா ஒரு $5 வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு இது வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. $100 பண்ணுறாங்க அப்படின்னா $5 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 டைம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த 20 டைமில் ஒரு 4 டைம் ஜெயிச்சிங்கன்னா கூட உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாமல் நீங்கள் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பெரிய சாப்டரு. எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேடிங்கோட என்ன சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் வந்து அனலைஸ் பண்ணுறீங்களோ அதை விட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் உங்கள் மைண்ட் கண்ட்ரோலும் ஃபோக்கஸாக இருக்கணும். அதே போல் ஒரு வாட்டி ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸு ப்ளஸ் வந்து டேக் ப்ராஃபிட்டை வந்து செட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டு சார்ட்டை மூடி வச்சுட்டு போயிடுங்க. சார்ட்டை மூடி வச்சுட்டு போகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்னுமே எனக்குமே சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியர் வந்து ஏதாவது ஒன்று குழப்பி விட்டு நம்ம எடுத்து தப்பாயிடுமோ, நம்ம கொஞ்சம் எப்படி நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணி எடுத்தாலுமே கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு உங்கள் பக்கம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டு வந்து கீழே போகும். நீங்கள் என்ன தான் போட்டாலுமே என்ன அனலைஸ் பண்ணி வெயிட் பண்ணி எடுத்தாலுமே நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மார்க்கெட் வந்து உங்கள் பக்கம் மைனஸில் தான் போயிட்டு தான் திரும்ப மேலே வரும். ஸோ வந்து
அந்த இதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ட்ரேட் எடுத்திருந்தால் கூட பயத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ட்ரேடை ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க, எல்லாம் அனலைஸும் பண்ணிட்டீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒரு வாட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட் வந்து செட் பண்ணிவிட்டு சார்ட்டை மூடி வச்சுட்டு போயிடுங்க. அதுதான் பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம். நான் நிறையா ஃபெயிலியர் ஆனது, நான் நிறைய அடிப்பட்ட விஷயங்கள் அதுதான். நான் அந்த இடத்துல வந்து கரெக்டாக தான் எடுத்திருப்பேன், எல்லா அனலைஸும் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சொதப்பி அந்த ட்ரேடிங் நடக்கிற இடத்துல போயிட்டு பயந்து க்ளோஸ் பண்ணுவேன். நான் க்ளோஸ் பண்ண பிறகு 100 பாயிண்ட் கரெக்டாக மேலே போகும். இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ வந்து லைட்டாக போன உடனே வந்து ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரக்கூடாது. ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து மேலே போகுதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ஒரு 30-40 பாயிண்ட் இப்போ இந்த இடத்துலேருந்து மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் போயிருக்கு. சரியா, இங்கேருந்து இப்போ இந்த மண்டே வந்து ஓப்பன் ஆகி இங்கேருந்து மேலே போனால் கூட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பாயிண்ட் கண்டிப்பாக மேலே போகும். 4900 உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக 5064 வரைக்கும் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, ஸோ வந்து மார்க்கெட்டை வந்து ஏர்லியாக ஒரு வாட்டி கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வளர விடுங்க, உடனே க்ளோஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி என்ட்ரி ஆகுறீங்களோ அதோட என்ன முக்கியம்னு சொல்லுவாங்கன்னா நீங்கள் எப்படி எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்றது முக்கியம். ஓரளவுக்கு உங்களுக்கு ரீசனபுளான ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த சப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே ஃபுல் மூவ் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி நிறைய வாட்டி நான் மாட்டியிருக்கேன். எனக்கு ப்ராஃபிட் இருந்துமே இன்னும் வளரட்டும் விட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக விட்டு ஒரே நாளில் வந்து மொத்த ப்ராஃபிட்டும் இல்லாமல் அடிச்சுட்டு போயிருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் கூட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 5022 வந்த பிறகு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல இது கொடுத்துருச்சு. 5022ன்றது ஒரு 4522 அப்படின்றது ஒரு நல்ல ரேஞ்சு தான். ஸோ இது வந்து வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து கீழே வராது. ஏன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் 4900 வரைக்கும் போயிட்டு 4522 திரும்ப வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 4100லேருந்து திரும்ப மேலே வந்தது 4900 வரைக்கும் போயிட்டு திரும்ப 4522 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ வந்து மேலே திரும்பி இருக்கு. ஸோ ப்ரைஸ் இதுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரியா, நிறைய பேர் இதில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே இந்த மூவ் இங்கே ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து 4800-900 வரைக்கும் போகும்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இவங்க இந்த இதை ஹிட் பண்ணிவிட்டு 4504 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு. சரியா, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போதுமே ஓரளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ரோத் பண்ணும்போது ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் கிடச்சிதுன்னா உடனே வந்து அதை ஓரளவுக்கு எடுத்துகிட்டு ரீசனபிளான இது எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1:5 ஒரு 5 ரேஷியோ 3 ரேஷியோ 4 ரேஷியோலாம் கிடச்சிதுன்னா தாராளமாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுங்க. மார்க்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரேடு இல்லை 4 ட்ரேடு, மேக்ஸிமம் 4 ட்ரேடு, அதுக்கு மேலே போகாதீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மண்டே ஃப்ரைடே வந்து ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த 3 நாள் தான் நம்ம டார்கெட் இருக்கணும். ஏன்னா மண்டேவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நியூ இன்வெஸ்டர்ஸோட கம்பெனிஸோட பொசிஷன் வந்து ஷிஃப்டிங் வந்து நிறைய நடக்கும். அதே போல் ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் க்ளோசிங் நிறைய நடக்கும். எடுத்த ப்ராஃபிட் நிறைய புக் பண்ணுவாங்க. ஸோ அப்பயும் வந்து நம்ம மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது, கணிக்க முடியாது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். சைக்காலஜிஸ்ட் பற்றி நான் வந்து பெரிய டாப்பிக்கு, அதை வந்து நம்ம ப்ராப்பராக தான் பண்ணணும். நான் ஒரு வீடியோ வேணால் முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும் போது போடுறேன். எல்லோரும் நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை.